மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், உங்களுக்குள்ளால அந்த தெய்வ பயம் உண்டாகணும். அப்படி மாறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைமைகளை மாற்றுவார். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு முதல் மனிதனாக இருக்கணும். பிள்ளைகளை ஒரு நாள் வெறுக்கக்கூடாது. மனுஷனால் கூடாததில் ஒன்று என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இந்த உலகத்தில் ஒரு ஸ்கேன் பார்த்து, ஒரு லேப் ரிப்போர்ட்டை பார்த்து உங்கள் உடம்புல உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முடியுமா? நீங்கள் மனம் திரும்பினதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பேப்டிசம் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் தான் தர முடியுமே தவிர, நீ உண்மையிலே பேப்டைஸ் ஆனியா, இயேசுவின் இரத்தத்தினால நீ சுத்திகரிக்கப்பட்டாயா என்பதற்கு என்ன இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த மனுஷனால கூடாத காரியங்களில் ரட்சிப்பு மிக முக்கியமான ஒன்று.